லிபியா என்ற பெயர் வரலாற்றில் பிரபலமானதற்கு முக்கிய காரணமே இந்த ஒரு நபரால் தான் சொல்ல முடியும். அவர் தான் முஅம்மர் கடாஃபி. இவரோட ஆட்சி ஆரம்ப காலத்தில் லிபியாவை பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டது. அந்த நாட்களில் இவர் லிபியா மக்களின் மீட்பவராக பார்க்கப்படுறாரு. கடாஃபியோட பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிபியாவை 42 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு கடாஃபி. வடக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கு புறமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மத்தியில் உள்ளது தான் லிபியா. உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடுகளின் வரிசையில் லிபியா 17வது இடத்துல இருக்குது. இதன் வட எல்லையாக மத்திய திரைக்கடலும், கிழக்கில் எகிப்து, தென்கிழக்கில் சூடான், தெற்கில் சாட், நைஜர், மேற்கில் அல்ஜீரியா, துனிசியா போன்ற நாடுகளும் எல்லைகளாக இருக்குது. எல்லா வடக்கு ஆப்பிரிக்காவையும் போல கிரேக்க படையெடுப்பு, ரோம படையெடுப்பு, கலிஃபாக்களின் ஆட்சி, ஒட்டமன் மற்றும் துருக்கி பேரரசின் ஆட்சி, இறுதியாக இத்தாலி ஆக்கிரமிப்புன்னு ஒரு வழியாக முடியாட்சி கட்டமைப்புக்கு வர்றாங்க லிபியா. 1942ஆம் ஆண்டு லிபியாவின் சிர்டி அருகே உள்ள பாலைவனத்தில் ஒரு கூடாரத்தில் பிறந்த கடாஃபி சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்து 1969ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை அவர் கொல்லப்படுற வரைக்கும் லிபியாவோட ஆட்சியாளராக இருக்கிறாரு. முஅம்மர் கடாஃபி என்று அழைக்கப்படும் முகமது அபு மின்யார் அல் கடாஃபி. இவர் பிறந்த தேதி ஜூன் 7, 1942 சிர்டியில் பிறக்கிறாரு. இவரோட இனம் லிபியன், பிறந்த நாடு லிபியா, பெற்றோர் அபு மேனியர் ஆயிஷா. இவருக்கு 3 சகோதரிகள் இருக்கிறாங்க. மனைவி பெயர் சபியா எல் பிரசாய், ஃபாத்திமா அல் நூரி. இவரோட குழந்தைகள் பேர் அல் சாதி கடாஃபி, ஐஷா கடாஃபி, ஹன்னிபால், முஅம்மர் கடாஃபி, ஹமிஸ் கடாஃபி, பில்லா கடாஃபி, முகமது கடாஃபி, ஜைப் அலா அரபு அலா கடாஃபி, சைப் அலா இஸ்லாம் கடாஃபி. கடாஃபி தன்னோட ஆரம்ப கல்வியை ஒரு உள்ளூர் தொடக்க பள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறாரு. மேலும் சிறப்பு கல்வி பெறுறதுக்கு சாபாவுக்கு போறாரு. 1963ஆம் ஆண்டு வரலாற்றை படிக்கிறதுக்கு பெங்காசியில் உள்ள லிபியா பல்கலைக்கழகத்தில் போய் சேர்றாரு. இருந்தாலும் அவருக்கு இராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அங்கிருந்து வெளியேறி ராயல் மிலிட்ரி அகாடமியில் சேர்றாரு. கடாஃபியின் வளர்ப்பு பெடியூன் பழங்குடியினரின் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கு. சிறு வயதில் கடாஃபி பாலைவன வாழ்க்கையின் கடுமையான யதார்த்தங்களை அனுபவிக்கிறாரு. அங்கு வள பற்றாக்குறையும் உயிர் வாழ்வதற்கான சவால்களும் நிறைந்து இருக்குது. இதன் அனுபவங்கள் அவருக்குள்ள மீள்திறன், தகவமைப்பு, தற்சார்பு உணர்வை விதைக்குது. சுதந்திர அதிகாரிகள் இயக்கம் லிபியாவோட மன்னர் இத்ரிஸ் முன்னை பற்றி பார்க்கலாம். முகமது இத்ரிஸ் பின் முகமது அல் மண்டி அஸ் ஜுன்சி. இவர் 12 மார்ச் 1890 ஜாபுப்ங்கிற இடத்துல லிபியாவில் பிறக்கிறாரு. 1951ஆம் ஆண்டு லிபியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா அந்நாட்டின் மன்னராக இருக்கிறாரு. இவரோட ஆட்சிக்கு ஆரம்பத்தில் ஆதரவு இருந்தாலும் அவரது ஆட்சி ஊழல் குற்றச்சாட்டு, மக்களோட அந்த பொருளாதார சமூக தேவைகளை நிவர்த்தி செய்ய தவறுது. மக்கள் தொகையில கணிசமான பகுதியினர் வறுமையாலும் வேலையின்மையாலும் துன்பப்படுறாங்க. இவரோட ஆட்சியில் நிலவிய அந்த அரசியல் பொருளாதார நிலைமைகளை குறித்து அதிருப்தி அடைகிறாங்க அந்த இராணுவ அதிகாரிகள். இவரோட ஆட்சிக்கு கீழே தான் நாட்டில் ஏற்பட்டுள்ள அந்த ஊழல், சுயநலம், திறமையின்மை, வேலைவாய்ப்பு, ஏழ்மை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்றாரு. அந்த காலகட்டம் தான் லிபியா மக்களுக்கிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துது. இந்த சுதந்திர அதிகாரிகள் இயக்கத்திற்கு ஆதரவும் வழங்குறாங்க. கடாஃபியின் ஆரம்பகால அரசியல் வாழ்க்கை 1969ஆம் ஆண்டில் மன்னர் இத்ரிஸை அகற்றி இளம் இராணுவ அதிகாரிகள் குழுவான ஃப்ரீ ஆஃபீஸர்ஸ் மூமெண்ட் அவர் ஈடுபட்டதன் வழியாக அவரோட அந்த அரசியல் பயணம் தொடங்குது. 1960ஓட பிற்பகுதியில் இத்ரிஸோட அரசாங்கம் மக்களுக்கிடையே செல்வாக்கை இழக்குது. லிபியாவில் கூட்டாட்சி முறையை மையப்படுத்துறது மூலமாக இது இன்னுமே எதிர்ப்பு அதிகமாகுது. மேற்கத்திய சக்திகளுடனான கூட்டணி காரணமாக இத்ரிஸோட அந்த நிர்வாகம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது. நாட்டின் அந்த பல பகுதியில் மேற்கத்திய எதிர்ப்புகள் அதிகமாக வருது. லிபியா தொழிலாளர்கள் எண்ணெய் கிடங்குகளை மூடுறாங்க. லிபியாவில் புரட்சி ஏற்படலாம் அப்படின்னு அமெரிக்காவில் உள்ள அந்த மத்திய புலனாய்வுத்துறை கணிக்கிறாங்க. 1969ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் இத்ரிஸ் வெளிநாடுகளுக்கு பயணமாகிறாரு. கடாஃபியின் சுதந்திர அதிகாரிகள் ஜெருசலேம் நடவடிக்கையை துவக்கி மன்னராட்சியை தூக்கி எறிவதற்கான அந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. கடாஃபியும் அதிகாரிகளும் விமான நிலையங்கள், காவல் நிலையங்கள், தொலைத்தொடர்பு நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றுறாங்க. இத்ரிஸ்க்கு எதிரான எதிர்ப்பாலும் இந்த சுதந்திர அதிகாரிகளுக்கு மக்களிடம் இருந்த ஆதரவாலும் கடாஃபி முடியாட்சி அரசாங்கத்தை அகற்றிட்டு லிபிய அரபு குடியரசை நிறுவுறாரு. இதை செப்டம்பர் புரட்சி அப்படின்னு பெயரிடுறாங்க.
சுதந்திர அதிகாரிகள் இயக்கம் ஆரம்பத்தில் அதன் சீர்திருத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுறாங்க, மக்களோட ஆதரவையும் வந்து பெறுறாங்க. அரபு தேசியவாதம், சோசியலிசம் மற்றும் மூன்றாம் சர்வதேச கோட்பாடு பற்றி தனது சொந்த பார்வையை ஆகியவற்றிலிருந்து உத்வேகம் பெற்ற இந்த கடாஃபி பசுமை புத்தகம் என்று குறிப்பிடப்படும் தனது அரசியல் சித்தாந்தத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு நேரடியாக ஜனநாயகத்தை நிறுவதை வந்து நோக்கமாக வந்து கொள்றாரு. இது வந்து அவரோட அரசியல் தத்துவத்தை கோடிட்டு காட்டியதுடன் முதலாளித்துவம், கம்யூனிசம் இரண்டையும் நிராகரித்து வெகு ஜனங்களின் அரசு என கூறப்படும் ஒரு ஆட்சி முறையை வந்து கொண்டுட்டும் வராரு. கடாஃபி 1970 வந்து எண்ணெய் நிறுவனங்கள் உட்பட வெளிநாட்டுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாத்தையும் தேசியமயமாக்குறாரு. லிபியாவின் பரந்த எண்ணெய் வளங்களை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து கொண்டுட்டு வராரு. இந்த நடவடிக்கையால் லிபியாவின் பொருளாதார சுதந்திரத்தை வந்து இன்னுமே வந்து அதிகரிக்குது. ஆனால் அதே சமயம் அந்த மேற்கத்திய நாடுகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வந்து பதற்றமும் வந்து ஏற்படுது. ஐரிஷ் குடியரசு இராணுவம் மற்றும் பல்வேறு ஆப்பிரிக்கா விடுதலை இயக்கங்கள் உட்பட உலகெங்கிலுமே வந்து உள்ள அந்த பல்வேறு புரட்சிகர இயக்கங்கள் வந்து கடாஃபிக்கு வந்து ஆதரவும் தராங்க. கடாஃபி வந்து சர்வதேச அந்த இயக்கத்தில் வந்து ஈடுபட்டதுனால ஒரு பதற்றத்தோட வந்து இன்னுமே மேலுமே வந்து அதிகரிக்குது. 1988ஆம் ஆண்டில் ஸ்காட்லாண்டின் கிளாகர்பிக் விமானம் மீது நடந்த அந்த தாக்குதல் வந்து ஒரு மோசமான நிகழ்வுனே வந்து சொல்லலாம். இந்த தாக்குதலில் வந்து 270 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால லிபியா மேலே வந்து சர்வதேச பொருளாதார தடைகள் வந்து விதிக்கவும் படுது. கடாஃபி வந்து லிபியாவில் இலவச சுகாதாரம், கல்வி போன்ற நடவடிக்கைகளை வந்து அவர் செயல்படுத்துகிறாரு. இது வந்து பலர் அந்த லிபியர்களோட வாழ்க்கை தரத்தை வந்து இன்னுமே வந்து மேம்படுத்துது. அதே சமயம் அரசியல் சூழ்ச்சி, ஆதரவு, அடக்குமுறை ஆகியவற்றின் மூலம் கடாஃபி வந்து அதிகாரத்தின் மீதான தனது பிடியை வந்து தக்க வைத்தும் கொள்கிறாரு. கடாஃபி தன்னோட சிறுவயது அனுபவங்களை தனது அரசியல் சித்தாந்தங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக சொல்கிறாரு. பசுமை புத்தகம் உட்பட அவரது உரைகளும் எழுத்துக்களும் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தையும் வெளிநாட்டு செல்வாக்கை நிராகரிப்பதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துது. 1950 1960 வரைக்குமே அரபு உலகில் ஒரு கொந்தளிப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. இதுதான் பேன் அரேபியவாதம் மற்றும் காலனித்துவ எதிர்ப்பு இயக்கங்களின் எழுச்சி அப்படின்னு வந்து குறிப்பிடுது. கடாஃபி எகிப்து அதிபர் கமல் அப்தல் நாசர் கொள்கையால் ஈர்க்கப்படுறாரு. நாசர் அரபு தேசியவாதத்துக்கு வந்து வாதிடுறாரு. இந்த வெற்றிகரமான புரட்சிக்கு வந்து இராணுவத்தோட ஆதரவு வந்து தேவை அப்படின்னு வந்து கடாஃபி வந்து உணர்றாரு. கடாஃபியும் அவரது தோழர்களும் அந்த மன்னர் ஆட்சியை வந்து விமர்சித்து ஆர்ப்பாட்டங்களை எல்லாத்தையும் நடத்தி அந்த துண்டு பிரசுரங்களை எல்லாத்தையும் வந்து விநியோகிக்கிறாங்க. அக்டோபர் 1961 அவர் யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக்ல இருந்து சிரியா பிரிந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துறாரு. நாசருக்கு ஆதரவாக நிதி திரட்டுறாரு. இந்த செயல்களின் விளைவாக 20 மாணவர்களை வந்து கைதும் செய்யப்படுறாங்க. கடாஃபியும் அவரோட குடும்பத்தினரும் வந்து வெளியேற்றவும் படுறாங்க. கடாஃபி வந்து மிஸ்ட்ராவுக்கு வந்து குடிபெயர்றாரு. கடாஃபி பெங்காசியில் உள்ள ராயல் மிலிட்ரி அகாடமியில் வந்து சேர்றாரு. லிபியாவின் இராணுவ அரசியல் நிலப்பரப்பை வடிவமைப்பதில் ராயல் மிலிட்ரி அகாடமி வந்து முக்கிய பங்கு வகிக்குது. 1960 முற்பகுதியில் வந்து நிறுவப்பட்ட அந்த பெங்காசியில் உள்ள ராயல் இராணுவ அகாடமி வந்து லிபிய ஆயுத படைகளில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு இராணுவ பயிற்சி வழங்குவதை வந்து நோக்கமாக வந்து கொண்டு செய்கிறாங்க. மன்னர் இத்ரீஸின் ஆதரவின் கீழே இந்த அகாடமி இராணுவத்தை வந்து இன்னுமே வந்து நவீனமயமாக்குறாங்க. இந்த இராணுவ பயிற்சி பள்ளியில் வந்து இராணுவ மேலாண்மை, போர்த்தந்திரங்கள், தலைமைத்துவம், ஒழுக்கம் ஆகியவற்றை வந்து உள்ளடக்கிய ஒரு கடுமையான பாடத்திட்டத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ராயல் மிலிட்ரி அகாடமியில் பயிற்சி பெற்ற இராணுவ அதிகாரிகள் வந்து விசுவாசம் வந்து யாருக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த மன்னர் இத்ரீஸின் ஆட்சிக்கு நீண்ட ஆயுளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக வந்து இருக்குது. இருப்பினும் இந்த விசுவாசம் பின்னர் ஆட்சியின் மீது ஏமாற்றம் அடைந்த சில காரணத்தால் சில அதிகாரிகள் வந்து 1969 முடியாட்சியை வந்து நம்ம எப்படியாவது தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கிய பங்கும் வகிக்கிறாங்க. இந்த இராணுவ பயிற்சி மூலமாக தான் கடாஃபியின் தலைமை பண்புகளை வந்து இன்னுமே வந்து வளர்க்குது. இராணுவ அகாடமியில இருந்து காலத்தில் தான் கடாஃபியோட புரட்சிகர லட்சியங்களும் வந்து உருவெடுக்கவும் ஆரம்பிக்குது. அதன் பிறகு தான் 1969 தான் அந்த இத்ரீஸ் மன்னர் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் செஞ்சும்போது கடாஃபியும் அந்த சுதந்திர அதிகாரிகளும் சேர்ந்து தான் வந்து இந்த மன்னர் ஆட்சியை வந்து தூக்கி எறிகிறாங்க. இந்த சுதந்திர அதிகாரிகள் இயக்கம் 1969 செப்டம்பர் 1 தான் இந்த ஆட்சியை வந்து கவிழ்ப்பை வந்து நிறைவேற்றி மன்னர் இத்ரிஸோட ஆட்சியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வந்து முஅம்மர் கடாஃபி என்ற இளம் கேப்டன் வந்து தலைமையில் இந்த சுதந்திர அதிகாரிகள் லிபிய அரபு குடியரசை வந்து நிறுவவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த தலைமைக்கு வந்து அந்த லிபிய மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரும் ஆதரவை வந்து தெரிவிக்குது.
கடாஃபி வந்து 1970ஆம் ஆண்டில் சஃபியா ஃபர்காஷ் என்ற ஆசிரியரை வந்து திருமணம் செய்கிறாரு. இவங்களுக்கு 7 மகன்கள் மற்றும் ஒரு மகள் வந்து இருக்கிறாங்க. லிபியா மக்களுக்கு வந்து தன்னை வந்து ஒரு தந்தையாக வந்து காட்டிக்கொள்கிறாரு கடாஃபி. கடாஃபி வந்து தன்னோட குடிமக்களை வந்து தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. இது அவரோட அந்த கருணையுள்ள பாதுகாவலராக வந்து காமிக்குது. கடாஃபியோட குடும்பத்தில் வந்து மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் யாருன்னா அவருடைய மகள் ஆயிஷா கடாஃபி. திறமையான வழக்கறிஞர், ஐநாவின் நல்லெண்ண தூதர், பெண்களின் உரிமைகளுக்கான வழக்கறிஞர் என பன்முக பங்காற்றியவர் இந்த ஆயிஷா கடாஃபி. கடாஃபியோட மகன்களை வந்து பெரும்பாலும் அதிகார பதவிகளுக்கு வந்து தயார்படுத்துகிறாரு. அவருக்கு பின்னர் வந்து அவர் மகன் ஜயஃப் இல் இஸ்லாம் கடாஃபியை வந்து நியமிக்கவும் செய்கிறாரு. கடாஃபியின் உணவு பழக்க வழக்கங்கள் அவரோட ஆடம்பரத்தின் மீதான ஆர்வத்தை வந்து வெளிப்படுத்துது. அவர் வந்து சர்வதேச உணவு வகைகளை வந்து விரும்பி சாப்பிட்றாரு. அவரது பயணங்களின் போது பல்வேறு கலாச்சாரங்களிலிருந்து தயாரான பல விதமான உணவுகளை வந்து விரும்பி சாப்பிட்றாரு. அவர் தனது உணவு விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக தனிப்பட்ட சமையல்காரருடன் வந்து பயணமும் செய்வார். கடாஃபியோட ஆடை பழக்க வழக்கங்கள்னு பார்த்தா அவர் பிறந்த அந்த பெடோயின் பின்னணியையும் தன்னோட மக்களின் பாரம்பரியங்களோட தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை வந்து காட்டுது. பெடோயின் நாடோடிகளோட அந்த ஆடைகள் வந்து அவரோட அந்த உடைகளில் வந்து பிரதிபலிக்கும். கடாஃபியின் கம்பீரம் மற்றும் அந்த தனித்துவத்தின் அடையாளமாக இராணுவ சீருடைகளை வந்து அவர் வந்து அணிவார். அவர் பதக்கங்கள் மற்றும் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட உடைகளை வந்து விரும்பியும் வந்து அணிவார். இந்த சீருடைகள் அதிகாரத்தின் பிம்பத்தை வந்து முன்னிறுத்தி ஒரு இராணுவ தலைவர், புரட்சியின் வழிகாட்டி என்ற பிம்பத்தை வந்து இணைக்குது. பாரம்பரிய பெடோயின் ஆடைகளை இராணுவ உடையுடன் இணைத்து பாரம்பரியம் மற்றும் நவீன தலைவராக அவரை வந்து வெளிக்காட்டுகிறாரு. கடாஃபியோட அந்த ஆடை விருப்பங்கள் வந்து மற்ற உலக தலைவர்கள்ட்டிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுவதற்கான அவரோட விருப்பத்தை வந்து வெளிக்காட்டுது. அயல்நாட்டில் பயணிக்கும் போது அவர் வந்து அவரோட சந்திப்பின் போதும் கடாஃபியோட வண்ணமயமான அந்த விசித்திரமான ஆடைகளை வந்து அவர் வந்து அணிகிறாரு. ஏன் வந்து இப்படி இவர் அணிகிறாரு அப்படின்னாக்கா, பிறரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கும் ஆர்வத்தை தூண்டவும் அவரை சுற்றி கணிக்க முடியாத ஒரு கருத்தை உருவாக்கும் நோக்கத்தையும் வந்து இது வந்து ஏற்படுத்துது. பொழுதுபோக்கு நடவடிக்கைகள்னு பார்த்தாக்கா கடாஃபியோட அன்றாட வாழ்க்கையின் மற்றொரு அம்சமாக இருக்குது. குதிரை சவாரியில் அவருக்கு விருப்பம் வந்து இருக்குது. கால்பந்து, கைப்பந்து போன்ற விளையாட்டுகள்லையும் அவர் வந்து ஆர்வம் கொள்கிறாரு. இந்த தருணங்கள் மூலமாக தலைமையின் அழுத்தங்களுக்கு மத்தியில் கடாஃபிக்கு தளர்வையும் தோழமை உணர்வையும் வந்து தன்னிறைவு பெற்ற வளமான நாடாக மாற்ற வேண்டும் என்ற அந்த அவரோட விருப்பமே வந்து கடாஃபியோட அதிகார உயர்வுக்கு வந்து காரணமாக அமையுது. அவரோட அந்த ஆரம்ப கால ஈடுபாடு மன்னர் இத்ரீஸின் ஊழல் மற்றும் பயனற்ற ஆட்சியின் மீதான அவரது விரக்தியால் உந்தவும் படுது. நேரடி ஜனநாயகம், சோசியலிசம் மற்றும் மேற்கத்திய முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசத்தை நிராகரிப்பதை வலியுறுத்தும் பசுமை புத்தகத்தில் கோடிட்டு காட்டுறாரு. இளம் இராணுவ அதிகாரிகளின் குழுவான ஃப்ரீ ஆஃபீஸர்ஸ் இயக்கம், ரெவல்யூஷனரி கமாண்ட் கவுன்சில் அப்படின்னு வந்து அவங்கள வந்து அறிவிக்கிறாங்க. கடாஃபி அதன் தலைவராகிறாரு. மேலும் ஆயுத படைகளின் தளபதியாக பொறுப்பேற்று கொண்டு கர்னலும் ஆகிறாரு. லிபியாவோட அந்த நிர்வாக தலைநகரம் வந்து திரிபோலிக்கு வந்து மாற்றவும் படுது. கடாஃபியின் ஆட்சி ஒருமித்த கருத்து கொண்டவர்களால் உருவாக்கப்பட்டு கூட்டாட்சியாக இருந்தாலும் கடாஃபி அதில் வந்து ஆதிக்கம் செலுத்துறாரு. இந்த ஆட்சி கவிழ்ப்பு முடிந்த உடனேயே நாட்டை நவீனமாக்கும் நோக்கத்தோட முன்னேறுது கடாஃபியோட அரசாங்கம். முதல்ல இத்ரீஸின் ஆதரவாளர்களை வந்து அரசியல் அதிகாரத்தில் இருந்த ஆயுத படைகள்ல இருந்தும் அகற்றுறாங்க. அந்த இடங்கள்ல வந்து சாதாரண நிலையில் இருந்த அந்த இளைஞர்களை வந்து நியமிக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் நடந்த அந்த ஊழல்களை விசாரிக்க மக்கள் நீதிமன்றங்களில் வந்து கொண்டுட்டு வராங்க. குற்றம் சாட்டப்பட்டு விடுவிக்கப்பட்ட பலர் சிறையில் வந்து அடைக்கிறாங்க. இத்ரீஸ் இல்லாத நிலையில் அவங்களுக்கு வந்து மரண தண்டனையும் வந்து விதிக்கப்படுது. 1970ஆம் ஆண்டில் கடாஃபி சட்டமன்ற மறு ஆய்வு திருத்தம், மத சார்பற்ற மத சட்ட குறியீடுகளை ஒன்றிணைத்து சரியா சட்ட அமைப்பை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அரசியல் கட்சிகளுக்கு வந்து தடை விதிக்கிறாரு. தொழிற்சங்கங்களை வந்து தடை செய்கிறாரு. பொருளாதார மற்றும் சமூக சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வர நோக்கில் வந்து தொழில் முனைவோருக்கும் முதலாளித்துவத்துக்கும் வளர்க்கறதுக்கு வந்து பல திட்டங்களை வந்து நிறைவேற்றுறாரு. உணவு உற்பத்தியில் வந்து லிபியாவை வந்து தன்னிறைவு அடைய செய்கிறதுக்காக விவசாய உற்பத்தியை வந்து அதிகரிக்க பசுமை புரட்சியை வந்து ஏற்படுத்துறாரு. அயல்நாட்டு கையில் இருந்த பயன்பாட்டில் இல்லாத அனைத்து நிலங்களையும் வந்து மறுபடியும் கையகப்படுத்தி மறுபகிர்வு செய்யவும் படுது. நீர்ப்பாசன அமைப்புகள் வந்து நிறுவிக்கும். கச்சா எண்ணெய் நாட்டின் முதன்மை ஏற்றுமதியாக கொண்டு லிபியாவின் எண்ணெய் துறையை மேம்படுத்தி கடாஃபி வந்து முயற்சி எடுக்கிறாரு. எண்ணெய் நிறுவனங்கள் மீதான வெளிநாட்டு ஆதிக்கத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வராரு. பழைய விதிமுறைகளை வந்து மாற்றுறாரு. எண்ணெய் துறையின் மீதான அரசின் கட்டுப்பாட்டை அதிகரித்து புதிய வியாபார கொள்கைகளை வந்து கொண்டுட்டு வராரு. இந்த நடவடிக்கையால் லிபியாவிற்கு கூடுதல் வருவாய் வந்து வருது.
பெரும்பாலான அந்த எண்ணெய் நிறுவனங்கள் வந்து தேசியமயமாக்கப்படுது. கடாஃபிக்கு இது வந்து சோசியலிசத்தை நோக்கிய ஒரு முக்கிய படியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு பொருளாதார வெற்றியை வந்து லிபியாவிற்கு வந்து கொண்டுட்டு வந்தது அப்படின்னு வந்து லிபியர்களோட வாழ்க்கை தரமும் வந்து மேம்படவும் செய்யுது. கடாஃபியின் அரசாங்கம் சமூக சீர்திருத்தங்களுக்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறாங்க. இரவு விடுதிகள், மது அருந்துவது ஆகியவற்றை வந்து தடை செய்கிறாங்க. லிபிய உடைய வந்து ஊக்கமளிக்கிறாங்க. அரசாங்க அலுவலகங்கள், தகவல் தொழில் தொடர்பு ஆகியவற்றில் வந்து அரபு மொழியை தான் வந்து கட்டாய மொழியாக வந்து அறிவிக்கிறாங்க. தொழிலாளர்களோட அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து ரெட்டிப்பாக ஆக்குறாங்க. பெண்களுக்கான சீர்திருத்தத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தோட புரட்சிகர பெண்கள் அமைப்பும் வந்து கொண்டுட்டு வராங்க. இளம் வயது திருமணத்தை வந்து குற்றமாக்கும் சட்டம் வந்து ஏற்றப்படுது. கடாஃபியின் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இது வந்து நடுத்தர குடும்பத்துக்கும் அந்த சிறுபான்மையருக்கும் வந்து பயனளிக்குது. கடாஃபியின் அரசாங்கம் வீடு கட்டும் திட்டங்களுக்கு வந்து வழிவகுக்குது. இது வீடற்ற நிலையை வந்து அகற்றுறதுக்கும், குடிசைகளை மாற்றி வடிவமைக்கிறதுக்கும், சுகாதாரத்துறையும் விரிவுபடுத்துவதற்கும், அந்த மருத்துவமனைகளையும் வந்து அதிகமாக வந்து கட்டுறாங்க. அனைத்து மக்களுக்கும் மருத்துவம் வந்து கொண்டுட்டு வராங்க. மாணவர்களுக்கான கல்வி திட்டங்கள், இலவச பல்கலைக்கழக கல்வியை இதெல்லாமே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. திரிப்போலி பல்கலைக்கழகமும் பெங்காசி பல்கலைக்கழகமும் வந்து விரிவுபடுத்துகிறாங்க. வேலைவாய்ப்பு வந்து இதனால் அதிகரிக்கப்படுது. இந்த ஆரம்ப கால சமூக திட்டங்கள் மூலமா இந்த லிபியாவை வந்து இன்னுமே வந்து முன்னேற்றம் அடைய செய்யுது. எண்ணெய் நிறுவனங்கள் உட்பட அந்த வெளிநாட்டுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாத்தையுமே அவர் வந்து தேசியமயம் ஆக்குறாரு. லிபியாவை வந்து அவர் வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற ஒருங்கிணைத்த வளமான நாடாக இருக்கணும் அப்படின்னு அவரோட அந்த பார்வையில் இருந்ததை வந்து ஆட்சி முழுவதுமே வந்து அவரோட நடவடிக்கைகளையும் அவரோட முடிவுகளும் வந்து வழிநடத்தி செல்லுது. அரேபிய மற்றும் ஆப்பிரிக்கா கலாச்சார அடையாளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து கடாஃபியோட விருப்பமும் அவரோட நடவடிக்கைகள்ல இருந்து வெளிப்படுது. கடாஃபி வந்து ஆப்பிரிக்கா அந்த ஒற்றுமைக்காக தீவிரமாக வந்து போராடுறாரு. கடாஃபியோட குறிப்பிடத்தக்க அந்த சாதனைகளில் ஒன்று அனைத்து லிபியர்களுக்கும் இலவச சுகாதாரம், கல்வியை அமல்படுத்தி வறுமை மற்றும் கல்வி அறிவின்மையை விகிதங்களை வந்து குறைக்க பங்களிக்குது. கல்வி மற்றும் தொழிலாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வந்து பெண்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு வந்து ஊக்கப்படுத்துறாரு. இராணுவம் மற்றும் காவல் படையில் பெண்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆதரிக்கிறாரு. 1969 லிபியாவில் நடந்த அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா பிரான்ஸ், ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய 4 நாட்டின் பிரதிநிதிகள் லிபியாவின் பிரதிநிதிகளை வந்து சந்திக்கிறதுக்கு அழைக்கிறாங்க. லிபியாவில் உள்ள அவங்களோட நாட்டின் இராணுவ தளங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஐக்கிய ராஜ்யமும் அமெரிக்காவும் அங்கீகாரத்தை வந்து நீட்டுறாங்க. கடாஃபியின் தேசிய இறையாண்மையையும் நிலைநாட்டுறதுக்காக வெளிநாட்டு காலனித்துவ அந்த தாக்கங்களை வந்து அகற்றுறதுக்காக உறுதியாக இருக்கிறாங்க. லிபியாவிலேருந்து அமெரிக்காவும் இங்கிலாண்டும் இராணுவ தளங்களை வந்து அகற்றணும் அப்படின்னு வந்து அவரோட நிர்வாகம் வந்து வலியுறுத்துது. இதையடுத்து அந்த ஆங்கிலேயர்களும் அமெரிக்கர்களும் வந்து வெளியேறுறாங்க. லிபியாவில் இருந்த அந்த இத்தாலிய செல்வாக்கையும் வந்து குறைக்கிறதுக்காக அந்த இத்தாலிய சொத்துக்களை வந்து அபகரிக்கவும் செய்கிறாங்க. இப்போ இந்த இத்தாலிய சமூகம் வந்து லிபியால இருந்து வெளியேற்றவும் படுது. இந்த நடவடிக்கை வந்து முந்தைய அந்த லிபியா உடன்படிக்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இத்தாலி வந்து புகார் சொல்றாங்க. கடாஃபி வந்து பாலஸ்தீன தலைவர் யாசர் அரஃபாத்தை வந்து மிகவும் மிதவாதியாக வந்து கருதுறாரு. இதனால கடாஃபிக்கும் அந்த அரஃபாத்துக்கும் வந்து உறவுல வந்து விரிசலும் வந்து ஏற்படுது. கடாஃபி வந்து அந்த வன்முறை நடவடிக்கைக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாரு. பாலஸ்தீன விடுதலைக்கான போராடும் அந்த போராளிகளை வந்து அவர் வந்து ஆதரித்து அந்த அமைப்புகளுக்கு வந்து கடாஃபி வந்து நிதி அளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 1991 1000க்கும் மேற்பட்ட அந்த கைதிகள் கொல்லப்பட்ட அந்த அபு சலீம் சிறை படுகொலை வந்து அவரோட ஆட்சியை வந்து தரமற்றது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. கடாஃபியோட ஆட்சியில வந்து கருத்து சுதந்திரம் வந்து பறிக்கப்படுது. ஊடகங்கள் வந்து ரொம்ப இறுக்கமாக்கப்படுது. அரசாங்கத்தின் மீது எந்த ஒரு விமர்சனமும் வந்து வைக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து சொல்றாங்க. கடாஃபி அவர்கள் பெரும்பாலும் கழுகு சின்னத்துடன் அலங்கரிக்கப்பட்ட பாரம்பரிய அந்த லிபிய தொப்பியை தான் வந்து அணிகிறாரு. லிபியா முழுவதும் தண்ணீரை கொண்டு செல்வதற்கான அந்த குழாய்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களிலிருந்து பரந்த அமைப்பான கிரேட் மேன்மேடு ரிவர் திட்டத்தை வந்து கொண்டுட்டு வர்றாரு. இந்த திட்டத்தின் மூலமாக வந்து தண்ணீர் பற்றாக்குறைக்கு வந்து ஒரு நடைமுறை தீர்வாக மட்டுமல்லாமல் லிபியாவின் தன்னிறைவின் அடையாளமாகவும் வந்து இது திகழுது. கடாஃபி கோபுரம் என்று அழைக்கப்படும் திரிப்போலியில் உள்ள மக்கள் மண்டபம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனே வந்து சொல்லலாம். கடாஃபியின் பெடோயின் பாரம்பரியம் மற்றும் பழங்குடி மதிப்புகள் ஒற்றுமைக்கு அவர் அளித்த முக்கியத்துவத்தை வந்து இந்த அடையாள அமைப்பு வந்து ஒரு கூடாரத்தை ஒத்த வகையில் வந்து இது வந்து கட்டப்பட்டிருக்கும்.
கடாஃபியின் இராணுவம் வந்து கணிசமான அளவில் வந்து இருக்குது. இராணுவம், கடற்படை, விமானப்படை உட்பட பல்வேறு பிரிவுகளை வந்து கொண்டுட்டு இருக்குது. உச்சத்தில் இருந்தபோது இந்த கடாஃபியோட இராணுவத்தில் சுமார் 50,000 வீரர்கள் வந்து இருக்கிறாங்க. டாங்கிகள், போர் விமானங்கள், கடற்படை கப்பல்கள் உள்ளிட்ட பல அதிநவீன ஆயுதங்களை கடாஃபி வந்து வாங்க. கடாஃபியோட எண்ணம் வந்து எதுவாக இருக்குது அப்படின்னாக்கா, தன்னுடைய நாட்டில் வந்து ஏழைகளே இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே வந்து வீடு இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இது அவர் வந்து செயல்படுத்தவும் வந்து செய்கிறாரு. இடம் இருக்குது, வீடு இல்லாதவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து உதவுறாரு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இடமும் இல்லை, வீடு கட்டுறதுக்கு வசதியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பணம் கொடுத்து உதவுறாரு. தன்னுடைய நாட்டை சேர்ந்த அந்த குடிமக்கள் வந்து படித்தவங்களாகவும் இருக்கணும், பட்ட படிப்பு படித்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அதன் விளைவாக வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் வந்து திறக்கப்படுது. வெளிநாட்டுக்கு கூட தன்னோட மாணவர்களை வந்து அனுப்பி படிக்க வைக்கிறாரு. மிக குறுகிய காலத்திலே வந்து படித்தவர்களோட எண்ணிக்கையும் வந்து அதிகமாகுது. கிட்டத்தட்ட 1955ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில்னு பார்த்தாக்கா கல்வி அறிவு பெற்றவங்கன்னு பார்த்தா 25% தான் இருக்கிறாங்க. ஆனால் கடாஃபி ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு 10 வருடங்களுக்குள்ளேயே வந்து 83% வந்து அது உயருது. இலவச மின்சாரம் வந்து எல்லா வீடுகளுக்குமே வந்து வழங்கப்படுது. ஆனால் வணிகத்துக்கு வந்து அது கொடுக்கல. ஆனால் அந்த வணிகத்துக்குமே வந்து நியாயமான முறையில் வந்து கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க. யாரும் யாருக்கிட்டையும் அடிமைத்தனமாக வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அதாவது முதலாளித்துவமும் இல்லாத, சோசியலிசமும் இல்லாத ஒரு இடைத்தரப்பில் அந்த நாட்டை வந்து கொண்டுட்டு போகிறாரு. ஒருத்தர் வந்து முதலீட்டாளர்களாக வந்து இருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னொருவர் வந்து அதுக்கு வந்து யோசனை சொல்பவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே வந்து பங்குதாரராக வந்து இருக்கிறாங்க. அதனால அதுல வர லாபத்தை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து அதை பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. கல்வியிலையும் வளர்ச்சி அடைகிறாங்க, பொருளாதாரத்திலையும் வந்து வளர்ச்சி அடைகிறாங்க. இப்போ அந்த லிபியா நாட்டில் வந்து வங்கியில் வந்து கடன் வாங்கினாங்க அப்படின்னாக்கா அந்த கடனுக்கு வந்து அவங்க வந்து வட்டி வந்து வசூலிக்க மாட்டாங்க. வங்கிகளை வந்து தேசியமயமாக்குறாரு. எண்ணெய் நிறுவனங்களை வந்து அரசாங்கத்தோட அந்த கட்டுப்பாட்டிலே வந்து இருக்குது. தனியார் மையம் வந்து இதில் கிடையாது அப்படின்னு வந்து அதில் தீர்மானமாக இருக்கிறாரு. ஏன்னா என்னோட நாட்டு வளம் என்னோட மக்களுக்கு தான் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. இவ்வளோ நல்லது செய்த கடாஃபியை வந்து அவரோட இறுதி முடிவு ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். லிபியாவோட பிரச்சனை வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா அவங்க நாட்டோட அந்த எண்ணெய் வளத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அமெரிக்கா வந்து தன்னோட நாட்டோங்கிற உளவுத்துறையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் வந்து கடாஃபி அவர்கள் அவரோட ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, என்னோட குடும்பத்தினரோட தலையீடு வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவார். என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து எந்த ஒரு பதவியுமே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த நிலைமை வந்து எப்படி மாறுது அப்படின்னாக்கா, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பதவிக்கு வர்றாங்க. அதிகார மட்டத்துக்கு அவரோட குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து வர்றாங்க. அதுதான் போதுமே, அப்போ வந்து அங்கே தான் ஊழல் வந்துருமே. அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்தாலே அந்த வருமானத்தை எல்லாம் தன்னோட வங்கி கணக்கில் வச்சுக்கிறாங்க. மக்களுக்கு வந்து சரிவர திட்டங்கள் வந்து போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. மக்களும் வந்து அதிருப்தி அடைகிறாங்க. இந்த இடைவேளையை தான் அமெரிக்கா வந்து சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து கடாஃபியை பற்றின ஒரு தவறான சிந்தனைகளை வந்து விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து உளவுத்துறை மூலமாக வந்து அதை செயல்படுத்தவும் செய்கிறாங்க. கடாஃபி வந்து இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்கும்போது அவங்கள வந்து கடுமையாக வந்து ஒடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. தன்னை தவிர லிபியாவை ஆள்ற அளவுக்கு யாருக்குமே வந்து அந்த திறன் இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. தனக்கு பின்னாடி தன்னோட குடும்பத்தினர் தான் வந்து வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. மக்கள் வந்து புரட்சியில் ஈடுபடும் போது அவங்கள வந்து ஒடுக்குறாரு. அதனால புரட்சி வந்து பெரிய அளவில் வந்து வெடிக்குது. மக்கள் மத்தியில் கடாஃபி வந்து ஒரு சர்வாதிகாரம் காட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுது. கடாஃபியோட குடும்பத்தார் வந்து எல்லா பதவியிலையுமே வரும்போது அப்போ ஊழலும் வந்து பெருக ஆரம்பிக்குது. மக்களுக்கு வந்து அந்த பசி பட்னியோட நிலை வந்து தெரிய ஆரம்பிக்குது. மக்கள் வந்து போராட்டத்தில் குதிக்கிறாங்க. பல பேர் இறங்கி அங்கே வந்து அந்த புரட்சியில் ஈடுபடும் போது அபு சலீம் அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலை, அது வந்து தலைநகர் திரிப்போலியில் வந்து இருக்குது. அங்கே வந்து அந்த மக்களை வந்து அடைச்சி வைக்கிறாங்க. கடாஃபிட்ட இருந்து ஒரு உத்தரவு வந்து வருது, அங்கே உள்ள எல்லா போராட்டக்காரங்களையும் வந்து கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்து வருது. அதை செய்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1200 பேர் வந்து ரகசியமாக வந்து
அங்கே வந்து கொல்லவும் படுறாங்க. இது வந்து வெளியில் தெரியுது, அதாவது ஒரு வீடியோ மூலியமாக வந்து மக்களுக்கு வந்து இது வந்து தெரிய வருது. அதனால் மக்கள் வந்து ரொம்பவே வந்து கொந்தளிக்கிறாங்க. இப்போ மற்ற நாடுகள் நினைச்ச மாதிரியே ஒரு சமயம் வந்து வருது. அமெரிக்கா வந்து நாட்டோ படையை வந்து தயார் பண்ணுறாங்க. 2010 காலகட்டத்தில் வந்து துனிஷியாவில் வந்து ஒரு மக்கள் புரட்சி வந்து ஏற்படுது. துனிஷியாவில் ஏற்பட்ட அந்த புரட்சி வந்து பக்கத்து நாடு வரைக்குமே வந்து பரவுது. லிபியா, ஈஜிப்ட், ஜோர்டான், சிரியா வரைக்கும் வந்து பரவுது. கடாஃபி வந்து இதை சற்றுமே வந்து எதிர்பார்க்காத ஒரு இதில் தான் வந்து இருக்கிறாரு. அமெரிக்கா வந்து உளவுத்துறை மூலமாக வந்து அந்த ஜனநாயகத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து மக்கள் மனசில் வந்து புரட்சியை வந்து தூண்டுறாங்க. நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை வந்து விதைக்கிறாங்க. நேரத்தில் தான் அந்த ஊழல், பசி, பட்னி எல்லாமே வந்து ஒன்று சேருது. கடாஃபி வந்து ஒரு மனிதநேயமே இல்லாத ஒருத்தர் மாதிரி காட்டுது. ஆனால் அந்த ஒட்டுமொத்த லிபியா மக்களும் இதில் வந்து ஈடுபடலை. துனிஷியா, ஈஜிப்ட், பஹ்ரைன் இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து மக்கள் புரட்சி வந்து வெடிக்குது. ஆனால் அங்கெல்லாம் வந்து அமெரிக்கா இராணுவம் வந்து அந்த நாட்டோ படையை வந்து அனுப்பலை. ஆனால் லிபியாவில் மட்டும் அனுப்புகிறாங்க. கடாஃபி வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த லிபியா மக்கள் வந்து நினச்சே பார்க்கல. அதை நினச்சது யாருன்னா அந்த அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறை, இந்த நாட்டோ படைகள் தான் வந்து அப்படி நினைக்கிறாங்க. அங்கே உள்ள அந்த லிபியா மக்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இங்கே வந்து இவர் வந்து அவ்வளோ நலத்திட்டங்களை வந்து கொண்டுட்டு வர்றாரு. இலவச மின்சாரம், இலவச கல்வி, இலவச சுகாதாரம், இலவச வீடு. ஏழைகளே இல்லாத ஒரு தேசத்தை வச்சிருக்கும் போது மக்கள் எப்படி எதிர்ப்பாங்க? அதனால லிபியா மக்கள் வந்து அதை வந்து ஒருபோதுமே வந்து நினைக்கல. ஆனால் கடாஃபி இறந்ததுக்கு அப்புறமா வந்து லிபியா வந்து ஒரு சராசரி தேசமாக வந்து ஆகுது. இன்றைக்கி வந்து லிபியாவில் வந்து மின்சாரத்துக்கு வந்து கட்டணம் வந்து கட்டுறாங்க. வங்கியில் வாங்குகிற அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டுறாங்க. கல்வியில் வந்து ஏற்றத்தாழ்வு நிலை வந்து வருது. கடாஃபி வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்குமே இது எதுவுமே ஒரு இல்லாத, எல்லாமே வந்து இலவச மின்சாரம், இலவச கல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வந்து இருந்தது. அவர் இறந்ததுக்கப்புறம் நிலைமை வந்து அப்படியே வந்து மாறுது. துனிஷியாவில் வந்து அந்த மக்கள் புரட்சிங்கிறது அண்டைய நாடான லிபியாவுக்கும் வந்து வரும்போது ரொம்ப குறைந்த அளவில் தான் வந்து மக்கள் வந்து கோஷம் வந்து எழுப்புறாங்க. இந்த மக்களை வந்து ஒடுக்குறாங்க. இன்னும் சிலரை வந்து கைது செய்கிறாங்க. காவல்துறை வந்து அந்த மக்களை வந்து சராமாரியாக வந்து தாக்குறாங்க. அதை வந்து ஊடகங்கள் வந்து ஒளிபரப்பும் செய்கிறாங்க. நாடு முழுக்க மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி லிபியாவோட புரட்சி வந்து இங்கே தான் வந்து வெடிக்குது. இதில் வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஆனால் ஈடுபடலை. துனிஷியா, ஈஜிப்ட், பஹ்ரைனில் வந்து மக்கள் வந்து புரட்சி நடத்தும் போது அந்த நாட்டை சேர்ந்த தலைவர்கள் வந்து நாட்டை விட்டு ஓடுறாங்க. ஆனால் கடாஃபி வந்து உறுதியாகவே இருக்கிறாரு. இது வந்து என்னோட நாடு அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஊடகங்கள் முன்னாடி வந்து அடிக்கடி வந்து பேசுகிறாரு. ஆனால் இது வந்து மக்கள்கிட்ட போய் எதுவுமே வந்து சேரலை. ஊடகங்கள் வந்து தவறான செய்திகளை வந்து பரப்புகிறாங்க. ஆட்சியாளர்கள் தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து ஒரு பொய்யான ஒரு செய்தி தான் வந்து பரப்பவும் படுது. ஒரு கட்டத்தில் வந்து கடாஃபி வந்து தலைநகர் திரிப்போலியிலேருந்து தப்பிச்சு சிர்டேக்கு வராரு. மறைமுகமாக வந்து வாழவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எல்லா இடங்களுமே வந்து அந்த புரட்சியாளர்களோட கைக்கு வந்து போகுது. தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஆனால் அது எங்கன்னு வந்து தெரியலை. ஒரு நண்பரோட சேர்ந்து அவர் எப்படி வந்து தப்பிக்கிறாரு அப்படின்னாக்கா பைப்லைன் வழியாக வந்து போகிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த புரட்சியாளர்கிட்ட வந்து மாட்டுறாரு. கடுமையாக வந்து தாக்கவும் படுறாரு. நாட்டோங்கிற உளவுத்துறையில் வந்து மாட்டி கடுமையாக வந்து அவங்கள வந்து கடாஃபியை வந்து தாக்குறாங்க. 2011 அக்டோபர் 21 தன்னோட 69வது வயதில் வந்து அவர் வந்து மரணம் அடைகிறாரு. கடாஃபியோட மரணம் அவரது 42 ஆண்டு கால ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வந்து லிபியாவில் அரசியல் மாற்றத்தையும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தையும் வந்து உருவாக்குது. கடாஃபியின் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாகவும் விவாதத்துக்குரியதாகவும் உள்ளது. ஏனெனில் அவர் வந்து ஒரு நாயகனாகவும் தியாகியாகவும் சிலரால் வந்து பார்க்கப்படுறாரு. சிலர் வந்து அவரை வந்து சர்வாதிகாரியாகவும் குற்றவாளியாகவும் வந்து பார்க்குறாங்க. இதில் எது வந்து சரி எது தப்புங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிக்கிறேன்.